திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். ஐயோ அன்புமணி லூசு பையா மங்கா பையா, நீ எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாது. நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம், மெகா கூட்டணியை அமைப்போம், நாம் ஆட்சிக்கு வருவோம். கூல் சுரேஷ் ஒரு கட்சி வச்சிருக்காரு. கூல் சுரேஷ் கட்சி கூட அன்புமணி கூப்பிட்டா போக மாட்டாங்க. எங்கிறதே வந்தது இந்த சமுதாயத்தின் இவ்வளவு வன்மம். உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க இந்த சமுதாயம் எல்லாம் இருக்குது. மனசு மட்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. இது மட்டும் இல்ல, பட்டியலின சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. நீ என்ன போட முடியாது சமூகத்துக்கு வன்னியர்களுக்கு அன்புமணி கேக்குற? வன்னியர்களுக்கு அன்புமணி பார்த்தா பிடிக்காது. சமூக நீதியின் விரோதிகள் திமுக, சமூக நீதியின் துரோகி திமுக, வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக. வன்னியர் மக்களுக்கு அன்புமணி நீ என்ன புடுங்கி நட்ட ஒரு பிராடுத்தனமான 420 420 840 தனமாக ஒரு தற்குறி, ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி அரசியல் அன்புமணி செய்வது கண்டிக்கத்தக்கது. தேர்தல் வந்ததுன்னா பாட்டிலும் காசும் கொடுப்பாங்க, ஓட்டு போட்டுட்டு இவங்க ஆட்சியில இவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கொள்ளடிச்சுட்டு இருக்கும். குடும்பம் கொள்ளடிக்கிற குடும்பம் அன்புமணி உன்னுடைய குடும்பம். இன்னைக்கு வன்னி அறக்கட்டளை சொத்து பூரா திருடி இன்னைக்கு உன் பொண்டாட்டி பேர்ல, உன் 3 பொண்ணுங்க பேர்ல வன்னி அறக்கட்டளை சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது யாருன்னு கேட்டா நீ. மது இருக்காது, போதை பொருட்கள் இருக்காது. அதை மீறி யாராவது இப்படி பண்ணிக்கின்னு ஒருத்தம் பண்ணா போதும், முடிச்சிடணும். அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தாதான் இந்த மிருகங்கள்லாம் அடங்கி கிடக்கும். இதான் செய்யணும். இதுக்கு தைரியம் வேணும்யா, தில்லு வேணும். இவங்க இருக்குதா? இருக்கு தில்லு தைரியமா? யோ ஓடி போயா, உங்க அப்பா முதுகுல நீ சவாரி பண்ண உங்க அப்பனே உன்னை செருப்பு அடிச்சு வெளியே தட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த அப்பனும் உன் பேர் கெடுத்து என் பேர் போடாதுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு பப்பூனாக, ஒரு ஜோக்கராக, ஒரு கோமாளியாக, ஒரு காமெடியனாக, ஒரு மென்டலாக இருப்பது யார் என்று கேட்டால், பெற்ற தாய் தந்தையால் அடித்து விரட்டி அடிக்கப்பட்ட அன்புமணி, அரசியலிலே தற்கூரியாக இருக்கக்கூடிய அன்புமணி. அதாவது நேற்று ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க அவங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. நேற்று சென்னையில ஒரு பொதுக்குழு நடத்தினாங்க. ஆனா பாமகனுடைய அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பொதுக்குழு செல்லாதன்ட்டார். ஏன்னா பாமகவினுடைய அங்கீகாரமான தலைவர், பாமகவை துவங்கிய தலைவர் யார் என்று கேட்டால் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். அவர் சொல்லிட்டார், அந்த பொதுக்குழு செல்லாது, நாங்க நடத்த போற பொதுக்குழு தான் செல்லும், அது செல்லாத பொதுக்குழு செல்லாது. ஒரு செல்லாத, ஒரு கையில் ஆகாத ஒரு நபர் அரசியலிலே தலைவர் என்று சொல்வதற்கு தகுதியற்ற ஒரு நபர் அன்புமணின்னு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு. அது அவங்க நடத்தின அந்த அன்புமணி நடத்தின அந்த பொதுக்குழு வந்து போக்கஸ், அது பேக் பொதுக்குழு, அது ஒரு ஃப்ராடு பொதுக்குழு, அது பொதுக்குழு செல்லாதுன்னு நான் சொல்லல, டாக்டர் ஐயா சொல்லிட்டாரு. நான் கூட தானே சொல்றேன். இன்னைக்கு பூம்புகார்ல ஒரு மகளிர் அணி மாநாடெல்லாம் நடத்த போறாரு. நம்ம மாலை பாப்பா அவர் என்ன பேசுறாரு, நாளைக்கு அது குறித்து கிங் 360 பேசலாம். நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, இப்ப அன்புமணி எப்படியாவது ஏமாற்றி வன்னியர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும். அது ஒரு காலம் நடக்காது. வன்னியர்கள் தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பக்கம் தான் இருக்கிறார். நாளைய தமிழகம் வாலிப கலைஞர், இளைய தலைவர், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பக்கம் தான் இருக்கிறார். ஒட்டுமொத்த திமுக பக்கம் தான் வன்னியர்கள் இருக்கிறார். ஆனா இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து தொடர்ந்து திமுக மீது வைக்கிற குற்றச்சாட்டு, அன்பு தலைவர் தளபதி அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்னவென்று கேட்டால், தற்குறித்தனமாக, கோமாளித்தனமாக, ஈனத்தனமாக, ஒரு ஈனப்பிரிவாக இருக்கக்கூடிய அன்புமணி வைக்கிற குற்றச்சாட்டு என்னவென்று கேட்டால், வன்னியர்களை பார்த்தா தலைவர் தளபதி அவர்களுக்கு பிடிக்காது. வன்னியர்களுக்கு அன்புமணி பார்த்தா பிடிக்காது. ஏதோ கூட ஒரு ஜால்ரா கோஷ்டி, கால்ரா கோஷ்டி, காக்கா கோஷ்டி இதுன்னு ஏதோ கோஷம் போட்டுக்கிறாங்க. ஆனா கீழே கிரவுண்ட்ல போய் பார்த்தா பாமக தொண்டர்கள் டாக்டர் ஐயா பக்கம் தான் இருக்கிறாங்க. இது நானே சொல்றேன், இந்த குடியாத்த குமரன் நானே சொல்றேன். கீழே போய் பார்த்தா கிரவுண்ட்ல இருக்கிற பாமகனுடைய பவுண்டேஷன் இருக்குல்ல, பவுண்டேஷன்
பவுண்டேஷன். ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவா அப்படி, பாடி ஸ்ட்ராங்கா இருக்குது, பேஸ்மெண்ட் தான் வீக்குன்னு. அந்த மாதிரி அன்புமணிக்கு பாடின்றது நிர்வாகிகள் அது கொஞ்சம் கூடக்குறாங்க. ஆனா பேஸ்மெண்ட் இருக்குது இல்ல, பவுண்டேஷன், கீழே பவுண்டேஷன், பேஸ்மெண்ட், பவுண்டேஷன் அது வீக். பவுண்டேஷன் பாமகவினுடைய உண்மையான தொண்டர்கள். அந்த பவுண்டேஷன், அந்த உண்மையான தொண்டர்கள் யார் இருக்காங்கன்னு கேட்டா டாக்டர் ஐயா கிட்ட இருக்காங்க. இவங்களை வச்சுக்கின்னு டோட்டல் பாமகவை கைப்பற்றணும், வன்னியர்கள் வாக்கு வங்கி எப்படி டாக்டர் ஐயா அவர்களுக்கு வன்னியர் மத்தியில் ஒரு பேர் இருக்குதோ அதை நம்ம வாங்கிக்கணும்ன்றதுனால இப்போ அன்புமணி பேசுற பேச்செல்லாம் எப்படின்னு கேட்டா, மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி பத்தி மட்டும்தான் அந்த ஆள் பேசுறான். சரி, திமுக பத்தி பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். யாரா இருந்தாலும் திமுக பத்தி பேசினா அரசியல் பண்ண முடியும். இன்னைக்கு பிரதமர் திரு மோடியாக இருந்தாலும் சரி, அகில இந்திய தலைவராக இருந்தாலும் சரி, அனைத்து மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த இந்திய அரசியல் தேச தலைவன், மாண்புமிகு தமிழக முதல்வர், திராவிட இனத்தின் தலைவன், தமிழினத்தின் தலைவன், தலைவர் தளபதியே சுற்றிதான் இருக்கிறது. ஏன் நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினும் சேர்த்து சொல்லுகிறேன், இவர்களை சுற்றிதான் அரசியல் இருக்கிறது. அன்றைக்கு கலைஞர் இல்லை என்றால் இந்திய அரசியல் இல்லை, டெல்லி அரசியல் இல்லை. இன்றைக்கு அதே நிலைமைதான். திமுக இல்லை என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி சுற்றிதான் நாளைய தமிழக வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சுற்றிதான் இன்றைக்கு இந்திய அரசியலே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இங்க லோக்கல் அன்புமணி யார பேசணும்? திமுக பேசினாதான் அன்புமணி பேசப்படுற ஒரு நபரா அந்த ஆள் இருப்பாரு. ஆனா என்ன சொல்றேன்னா, நீ ஆட்சியை குறை சொல்றதோ, நீ எதிர்கட்சியான செயல்படனா செயல்பட்டு போ. ஆனால் ஒரு இனத்திற்கு திமுக எதிரி, தலைவர் தளபதி எதிரி என்று ஒரு பிராடுத்தனமான 420 840 தனமாக ஒரு தற்குறி, ஒரு கேப்மாரி முள்ளமாரி அரசியல் அன்புமணி செய்வது கண்டிக்கத்தக்கது. வன்னியர்களுக்கு தளபதி விரோதின்னு சொல்றேன். நேற்று உன்னுடைய பொதுக்குழுல இதனை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், நானும் தொடர்ந்து உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். வன்னியர்களை பார்த்தா தளபதி பிடிக்காது, 10.5 நீ கொடுக்கலன்றிய இந்த 10.5 சொல்லி எத்தனை நாளையா நீ ஃப்ராட் வேலை பண்ணுவ? நான் அந்த அன்புமணி பத்தி பேசி கிட்டத்தட்ட 25 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, அந்த ஆள் பேசுறதை யாரும் பாக்குறதுல, எந்த தொலைக்காட்சியிலும் பெருசா காட்டுறது இல்ல. ஆனா நீ பேசுறது என்கிட்ட சொல்றாங்க எல்லாரும், குடியாத்த குமரன் பேசுறது சோசியல் மீடியால லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. அன்புமணி என்ன பேசுறான் அந்த ஆள்ன்றது, நீ பேசும்போது இப்படி பேசுனியே, அன்புமணி இப்படி பேசுறேன் போது நீ சொல்லும் போது அன்புமணி பேசுறது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. அதனால இனிமேல் அன்புமணிக்கு பதிவு போடாதான்ட்டாங்க. எனக்கு முக்கியமான, என் கட்சியில முக்கியமான தலைவர்கள், பொதுமக்கள் அங்கங்க ரோட்ல போகும்போது, சாலையில போகும்போது, டோல்கேட்ல நிற்கும் போது, ஹோட்டல்ல போகும்போது எல்லாரும் என்கிட்ட சொல்றது. அதனால நான் விட்டுட்டேன். நீ வேலூருக்கு வந்த, வேலூர்ல இந்த மாவட்டமா பொதுக்குழு, அது ஒரு போக்கஸ் பேக்கு டம்மி பீஸுகளை வச்சு நீ வேலூர்ல ஒரு பொதுக்குழு, ராணிப்பேட்டில் ஒரு பொதுக்குழு, திருப்பத்தூர்ல பொதுக்குழு எல்லாம் பேசும்போது, இங்க வேலூர்ல நீ பேசணும் போதே எல்லாரும் சொன்னாங்க, அன்புமணிக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்றே குமரன், வேலூர்ல உங்க ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர்ல அன்புமணி பேசுறது நீ பதில் சொல்லலையே. அன்புமணிக்கு சரியான பதில் வேலூர்ல பேசுறதுக்கு பதில் கொடுத்தது யாருன்னு கேட்டா, வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர், இளம்புயல், எங்கள் தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிற எங்கள் குடும்ப அண்ணன் மாவீரன் AP நந்தகுமார் MLA. அவர் நல்ல விளக்கம் கொடுத்தார். அவர் ஒரு டீசென்டான தலைவர், ஒரு நாகரிகமான தலைவர், ஒரு இளம் தலைவர், கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர் அண்ணன் APN ஒரு டீசென்டா பேசினாரு. செருப்பால் அடிக்கிற மாதிரி நச்சு 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 நச்சுன்னு பதில் சொன்னார். அவருக்கு சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, மாண்புமிகு தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களை குறித்து பேசினார். நீர்வளத்தோட இப்ப இல்ல புடுங்கிட்டாங்க. அந்த வீடியோ பாருங்க. லூசு, நீர்வளத்துறை எல்லாம் புடுங்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கிறார். கனிம வளத்துறை தான் அவருடைய பணியின் சுமையின் காரணத்தால் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். நீர்வளத்துறை மட்டும் பார்க்கணும், கனிம வளத்துறை அவருக்கு ஓய்வு கொடுக்கணும்னு பணியின் சுமையின் காரணத்தால் அதை ரகுபதி அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு, ரகுபதி அண்ணன் கிட்ட இருக்கிற சட்டத்துறை அமைச்சரை இவர்கிட்ட கொடுக்குறாங்க. 2 டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், நீர்வளத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா கனிம வளத்துறை எடுத்து பணியின் சுமையின் காரணத்தால் அவருக்கு நிறைய அந்த ஒரு ஒர்க்கு கொடுக்க கூடாது, அவர் நிறைய பணி கொடுக்க கூடாது, கொஞ்சம் ஃப்ரீ ஆட்டம் சொல்லி அந்த நீர்வளத்துறையை அவர்கிட்ட இருக்கு, நீர்வளத்துறை இருக்கிறார். அந்த கனிம வளத்துறை மட்டும் ரகுபதி கிட்ட கொடுத்தாங்க. மாண்புமிகு அண்ணன் புதுக்கோட்டை ரகுபதி கிட்ட கொடுத்துட்டு, அண்ணன் ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறையா அண்ணன் துரைமுருகன் தராரு. இப்பயும் 2 இலாக்கா அமைச்சர் தான். ஆனா இந்த என்ன பேசுறான் அன்புமணி, வேலூர்ல நீர்வளத்துறையை புடுங்கிட்டாங்க. அதாவது பேசும்போது உனக்கு தெரியலன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல யாருன்னா கேட்டவங்கள்ட்ட தெரிஞ்சு கேட்டுதான். அதுக்கு அடுத்து என்ன சொல்ற, அவர் இந்த சமூகத்துல பிறந்ததுனால அவர் ஓரம் கட்டுறாங்க. இந்த 4 வருஷத்துல திமுக ஆட்சியில என்ன அணை கட்டிருக்கிறீங்க, என்ன பணி நடந்திருக்குதுன்னு
இந்த ஆள் வந்து பேசிட்டு போறாரு. அதுக்கு அண்ணன் ஏபிஎன் ரொம்ப நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ரொம்ப நாகரிகமா புள்ளி விவரத்தோடு வீடியோ எல்லாம் போட்டார். எங்கெங்க டேம் கட்டினுக்கிறாங்க, என்னென்ன பண்ணி நீர்வளத்துறை சார்பா நடந்துட்டு இருக்கு, அங்க நின்னு வீடியோ போட்டதெல்லாம் பாரியா மரமடா. அவர் ரொம்ப டீசெண்டா பேசினார். நமக்கு அப்படிலாம் பேச வராது. ஏன்னா இவன் டீசெண்டா பேசினா நான் டீசெண்டா பேசுவாங்க. அவன் பேசுறாங்க. இவனுக்கு என்ன ஆட்சி பண்றாங்க, இவனுக்கு என்ன புடுங்கிட்டானுங்க, இவனுக்கு என்ன, இவனுக்கு திரும்பி வந்துருவானுங்களா, இவனுக்கு எதிர்கட்சியோட வர முடியாதுன்னு பேசும்போது நான் எப்படிங்க மரியாதை கொடுக்க முடியும்? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. அண்ணன் ஏபிஎன் பதில் சொன்னாரு. அதுக்கு மண்ணின் மைந்தர் நீர்வளத்துறை சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் கூட அதுக்கு பதில் சொன்னார். என்னுடைய அறிக்கை போய் பார்க்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்து பத்திரிகையாளர் அண்ணன் துரைமுருகன் இடத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி உங்களை ஓரம் கட்டுறதாக சொல்றாங்களே, யார் சொல்றது? அன்புமணி சொல்றா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர். அதுக்கு அவர் அழகா சொன்னாரு, என்ன ஓரம் கட்டுறாங்களாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம் நான் தான் சொல்லணும். யார ஓரம் கட்டுறாங்கன்றது அன்புமணி போய் அவங்க அப்பா கேட்க சொல்லுன்னு செருப்படி அடிக்கிற மாதிரி நறுக்குன்னு முடிச்சுட்டார். நான் அன்புமணிக்கு சொல்றேன், இந்த சண்டை எல்லாம் இங்க கூடாது, இங்க எல்லாம் கரெக்டா போயிட்டு தளபதி அவர் ஓரம் கட்டுறாருன்னு சொல்றேன். தளபதி அவருக்கு பெரிய மரியாதை கொடுத்தாங்க. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவர் இல்லாம தளபதி எங்கேயும் போறதில்ல. மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன், அருணை மாநகரத்தின் அருணையாளர், அருணையின் செல்வர், வேலூர் மண்டலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர், மாண்புமிகு அண்ணன் கட்சியின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் ஏவா வேலு, இப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லாமல் தலைவர் தளபதி எங்கேயும் போறதில்லை. இது இங்க வந்து குளிர்காய். அதுக்கு அவர் அழகா பதில் சொல்றாங்க. துரைமுருகனே பதில் சொல்லிட்டார். இந்த மாவட்டத்துல, வேலூர் மாவட்டத்துல பாலாறுல அணை கட்டினீங்களா, செக் டேம் கட்டின கட்டா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப விளக்கமா சொன்னார். ரொம்ப டீசென்டா நாகரிகமா. அண்ணன் ஏபிஎன் இளம் புயல் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர், அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற என் கோட்டைன்னு சொல்றோம் அணைக்கட்டை. அந்த கோட்டைக்கு மன்னர் நீ இல்ல, உங்க கட்சிக்காரன் இல்ல, அணைக்கட்டு தொகுதியினுடைய கோட்டையினுடைய மாமன்னர் என்றைக்கும் எங்க இளம் புயல் அண்ணன் ஏபிஎன். அங்க உன் பப்பு வேகாது. சோ நீ வேலூர்ல பேசும்போது அவன் ஏன் பதில் சொன்னா ஏபிஎன் பேசினார். சோ அங்க நீ பேசுறது பூரா பொய்யானது. இப்ப இதான் பேசுற, இப்ப இதால் பேசுறது என்னன்னு கேட்டா, நேத்துக்கு எப்பவுமே சொல்றதுதான் 10.5 நமக்கு கொடுக்கல, நமக்கு துரோகம் பண்ணிடுச்சு திமுக. 10.5 கொடுக்கல, அது ஒண்ணும் மாங்காய் புளியங்காய் இல்ல, எடுத்து குத்துறதுக்கு. இப்ப நாங்க திமுக போராடிய காரணத்தால், திராவிட முன்னேற்ற கழகம் போராடிய காரணத்தால், தலைவர் தளபதி தலைமையிலே, தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின் பேரில், நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டுதலின் பேரில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, சென்சஸ் வை. ஏன்னா இடஒதுக்கீட்டு எல்லாம் பிஜேபி கொடுக்க மாட்டான். ஆனா அவனை கொடுக்க வைக்க போறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாராளுமன்றத்திலே தொடர்ந்து திமுக குரல் கொடுத்தது. மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி, அண்ணன் டி.ஆர். பாலு, அண்ணன் ராசா போன்ற திராவிட முன்னேற்ற அண்ணன் டாக்டர் திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் டாக்டர் ஜெகத்ரட்சகன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்த காரணத்தால், திமுக வலியுறுத்திய காரணத்தால் பாஜக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அறிவிச்சிட்டான். அதுக்கு முழு காரணம் யார் என்று கேட்டால் திமுக தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் சொல்லியிருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா 10 நாள் முடியாது, அது ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும். கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் தொகை இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கும் போனோம். நீ என்ன சமூகம், நீ வன்னியரா, முதலியாரா, செட்டியாரா, நாயுடா, ரெட்டியாரா, தேவரா, பிள்ளைமாரா, நாடாரா, பட்டினத்தின் மக்களா, கிறிஸ்துவரா, இஸ்லாமியரா, இப்படி எல்லா வீட்டுல கணக்கெடுத்து இந்த எந்தெந்த சமுதாயம், எந்தெந்த ஜாதி எவ்வளவு பர்சன்டேஜ் கணக்கு எடுக்கும் போது, அப்ப வன்னியர்களோடு இத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல, நமது அந்த பர்சன்டேஜ் நம்ம நிரூபிச்சிட்டா, அப்ப நம்ம 10.5 அறிவிச்சிட்டா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு முறைப்படி போகும். முறை தவறி அரசியல் பண்றது அன்புமணி. ஆனா தலைவர் தளபதி அப்படி கிடையாது. அன்புமணி எல்லாம் தலைவர் தளபதி ஈக்குவல் பண்ண முடியாது. குடியாத்தம் குமரனுக்கு அன்புமணி ஈக்குவல் கிடையாது. அப்படிதான் கொடுக்க முடியும் 10.5. நீ சொன்னா நினைச்ச மாதிரி எல்லாம் எடுத்து கொடுத்துட முடியாது. நீ ஏமாத்துற ஆடு, நீ ஏமாத்துற அன்புமணி, அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டுல முதலமைச்சர் இருக்கும் பொழுது 10.5 வன்னிகளுக்கு கொடுத்துருன்னு அறிவிச்சார். எப்போ அறிவிச்சாரு? தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிப்பதற்கு 4 மணி நேரம், இன்னொரு 4 மணி நேரத்துல தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்க போகுது. தேர்தல் அறிவிச்சுட்டா காபந்திரவா சர்க்கார், அவ்வளவுதான். முதலமைச்சர் எல்லாம் பவர்லெஸ், பேருதான் முதலமைச்சர், எதுவும் எல்லாமே தேர்தல் கமிஷன் தான். தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
ஒரு மந்திரி சபையை கூட்டி வன்னியர் சமூகத்துக்கு 10.5 கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டார். உடனே அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு டாக்டர் ஐயாவா இருந்தாலும் சரி, இந்த பிராடு அன்புமணி இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் எடப்பாடி கொடுத்துட்டாருன்னு இதை நம்பி வன்னிய மக்கள் பெரும்பான்மையாக அதிமுகவுக்கு வாக்களிச்சிட்டார். அதிமுக கூட்டணிக்கு. அதிமுக எதிர்கட்சியா வருது. பல வன்னிய தொகுதிகளிலே தருமபுரி மாவட்டம் முழுவதும் ஏடிஎம்கே ஜெயிக்குது, சேலம் ஜெயிக்கிறாங்க. ஏன் எங்க கேவிக்குப்பம் தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிச்சது காரணம் வன்னிய மக்களுடைய வாக்கு வங்கி தான். இங்க புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இங்க எம்எல்ஏவா ஜெயிக்கிறார். அதிமுக சிம்பல் ரெட்டையில நிற்கிறார். அவர் ஜெயிச்சது திரு ஜெகன்மூர்த்தி கேவிக்குப்பத்துல ஜெயிச்சது காரணமே வன்னிய மக்கள் தான். அந்த 10.5 இப்படி ஏமாத்தி எடப்பாடி ஏமாத்தி வன்னிய மக்களுக்கு 10.5 சொல்லி ஏமாத்திட்டு அவர் ஓட்டை வாங்கிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 4-5 மாசத்துல எல்லாரும் கோர்ட்டுக்கு போன உடனே எப்படி நீ வெறும் வாயில வட சொல்ற மாதிரி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எந்த ப்ரொசீஜர் இல்லாம அமைச்சரவை கூட்டி உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தாங்க? வன்னியர்களுக்கு அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட 10.5 ரத்து செய்யப்படுகிறது நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. இதுதான் நடந்தது. ஆனா எடப்பாடி கொடுத்தாரு அடிப்பேன்னு நீங்க கொடுக்கல, நாங்க ரத்து பண்ணிட்டோம் அன்புமணி. நாங்க என்ன வன்னிய சமூக மக்கள் எங்களை பார்த்தா அவனுக்கு என்ன கொர்ராட மந்தன் நினைச்சுட்டு இருக்கியா? எங்களுக்கு தெரியாது, இங்க படிச்சவங்க யாரும் இல்ல. சோ இப்படி மக்களை ஏமாத்துறது. 10.5 கொடுக்கல முதலமைச்சர் வன்னியோட பார்த்தா பிடிக்காது, இந்த சமூகத்தை பார்த்தா பிடிக்காது. நீ என்ன போட முடியாது சமூகத்துக்கு வன்னியர்களுக்கு அன்புமணி கேக்குற? வன்னியர் சமூகத்தின் மக்களுக்கு நன்மை செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வன்னியர் சமூக மக்களை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தது யார் என்று கேட்டால் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். எம்ஜிஆர் ஆட்சியில் 22 பேரை சுட்டு சாகடிச்சாங்க. ஆயிரக்கணக்கான வன்னியர் மக்கள் மீது பொய் விளக்கு போடப்பட்டது. அன்றைக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொன்னார், திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்படும், உங்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் விளக்கெல்லாம் ரத்து செய்ய என்று சொன்னார். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் 89 ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார். அந்த 22 தியாகிகள் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் துப்பாக்கி குண்டுக்கு இரையான சுட்டு சாகடிக்கப்பட்ட 22 பேர்களை தியாகிகளாக அறிவித்தார். அந்த குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கினார். மாதம் உதவித்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அனைத்து பொய் வழக்குகளையும் ரத்து செய்தார். அந்த 22 தியாகிகளுக்கு இன்றைக்கு விழுப்புரம் பக்கத்திலே மணிமண்டபம் கட்டிருக்கிறார். வன்னியர் சமூகத்தின் மூத்த தலைவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி அந்த குடும்பத்தை கௌரவித்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழினத்தின் தலைவர், தேச தலைவன், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின். சோ நான் ஆதாரத்தோடு பேசுறேன். எல்லா நன்மைகளும் வன்னியர் சமூகத்தின் மக்களுக்கு செய்தது யார் என்று கேட்டால் திமுக. ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்று தலைவர் தளபதி ஸ்டாலின், எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர், எங்கள் எதிர்கால தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இதில் அன்புமணிக்கு வன்னியர்களுக்கு என்ன நன்மை இருந்தாலும் பண்ணாரு சொல்லுங்க. அந்த 22 பேரை சுட்டு சாகடிச்சாங்களே, நீ மந்திரியா இருக்கும் போது வீடு கட்டி தரேன், 5 ஏக்கர் நிலம் தரேன், 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னிய, செஞ்சியா? கேட்டா அவங்க எல்லாம் யாரும் பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. என்ன பண்ண நீ வன்னிய மக்களுக்கு? வன்னிய மக்களுக்கு திமுக துரோகம் செய்து, குறிப்பா எங்க தலைவர் தளபதியை சொல்றிய, வன்னியர் மக்களுக்கு அன்புமணி நீ என்ன புடுங்கி நட்ட? நீ சுகாதாரத்துறை அமைச்சரா இங்க எத்தனை பேர் வேலை போட்டு கொடுத்த? ரயில்வே துறை அமைச்சரா இருந்தீங்க திரு ஏ.கே. மூர்த்தி, எத்தனை பேர் வேலை போட்டு கொடுத்தீங்க? மரியாதைக்குரிய அரங்க வேலு IAS அவர்கள் மந்திரியாக இருந்தாரு, எத்தனை பேர் வேலை போட்டு கொடுத்தீங்க? இங்க வேலூர்ல NT சண்முகம் மந்திரியா இருந்தார் 2 முறை. என்ன வேலை போட்டு கொடுத்தீங்க? பொன்னுசாமி இருந்தார், என்ன வேலை போட்டு கொடுத்தீங்க? தலித் தெல்லுமலை இருந்தார், என்ன வேலை போட்டு கொடுத்தீங்க? நீங்க கொள்ளடிச்சீங்க. ஒரே ஒரு வன்னியனுக்கு கூட நீங்க மத்திய அமைச்சர் இருக்கும்போது வேலை போட்டு கொடுக்கல. லாலு பிரசாத் யாதவ் ஒரு தலைவர், பிற்படுத்தப்பட்ட சமுதாய தலைவர் லாலு பிரசாத் யாதவ், பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் ரயில்வே அமைச்சரா இருக்கும்போது ஆயிரக்கணக்கான பீகாரிகளை ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல நுழைச்சு விட்டாரு. குடியாத்துல இருக்கிற ரயில்வே கேட்டுக்கு போனா, ரயில்வே ஆபீஸுக்கு போனார், அது டிக்கெட் வாங்குற ஆபீஸுக்கு போனா, இங்க இருக்கிற சின்ன சின்ன ரயில்வே கேட்டுங்க, இங்க இருக்கிற சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷனுங்க, எங்க போய் பார்த்தாலும் இந்திக்காரன்றீங்க பாருங்க. இந்திக்காரன் கிடையாது, அவன் அத்தனை பேரும் பீகாரி. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, அது ஜங்ஷனா இருக்கட்டும், சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும்,
ரயில்வே கேட் கீப்பரா இருக்கட்டும், லைட் காட்டுவன் ஆகட்டும், கொடி காட்டுவன் ஆகட்டும், லேபரா இருக்கட்டும், அத்தனை பேரு பீகாரி. அன்னைக்கு லாலு பிரசாத் யாதவ் ரயில் அமைச்சர் இருக்கும்பொழுது அத்தனை பீகாரியை கொண்டு வந்து உள்ள போட்டு போயிட்டான். எந்தெந்த சென்ட்ரல் மினிஸ்டர் நார்த் இந்தியன்ஸ் வராங்களோ, அது தொலைத்தொடர்பு துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், நீ எல்லா ஊர்ல போய் பாரு, தமிழ்நாட்டுல இந்த தபால் துறையில போய் பாரு, எங்க போய் விமான நிலையத்துல போய் பாரு, எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் தான் இருப்பான், வடமாநிலத்துக்காரன் தான். ஏன்னு கேட்டா அந்த வடமாநிலத்தினுடைய ஒன்றிய அமைச்சர்கள் அவங்க ஸ்டேட்கார போட்டு போயிட்டாங்க. இப்போ நீ அன்புமணி எத்தனை அமைச்சர் டிபார்ட்மெண்ட் வச்சிருந்த, நீ சுகாதார அமைச்சரா இருந்த, நான் புடிங்கி நட்டேன், நான் தான் சிறந்த அமைச்சர்னு சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற வன்னியர்களை சொல்றேன், மத்த வன்னியர்கள் விட்டு. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எத்தனை வன்னியர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்கிறாய்? பணத்தை கொள்ளடிச்சாடா, நீங்க எல்லாம் பணத்தை கொள்ளடிச்சீங்க. எங்க திமுக பத்தி பேசுறது உனக்கு என்ன தெரியுது அன்புமணி? குடும்பம் கொள்ளடிக்கிற கொள்ளடிக்கிற குடும்பம் அன்புமணி உன்னுடைய குடும்பம். இன்னைக்கு வன்னி அறக்கட்டளை சொத்து பூரா திருடி இன்னைக்கு உன் பொண்டாட்டி பேர்ல, உன் 3 பொண்ணுங்க பேர்ல வன்னி அறக்கட்டளை சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருது யாருன்னு கேட்டா நீ. எங்களை பார்த்து சொல்ற. நான் அடிக்கடி பதிவு செய்திருக்கிறேன் இதே கிங் 360 நமது சேனலிலே. நம்ம குலதெய்வம் சத்திரிய குல வன்னியனுடைய குலதெய்வம் முனீஸ்வரன் சுவாமி. இன்னொரு குலதெய்வம் யாருன்னு கேட்டா நம்ம எம்பிசி பட்டியலிலே சேர்த்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நீ எந்த கட்சியாக வன்னியர்கள் ஒரு வன்னியன் வீட்டிலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் படம் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் 2026 தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் படம் இருக்க வேண்டும். வன்னியர்கள் யாரை மறந்தாலும் கலைஞரை மறக்கக்கூடாது, தலைவர் தளபதி ஸ்டாலினை மறக்கக்கூடாது. எந்த சமூகத்திற்கு இந்த அளவுக்கு நன்மை செய்யவில்லை. இது நான் பேசக்கூடிய அச்சைக்குற விஷயம் தான், உண்மை தான். ஆனா வன்னிய சமூக மக்களுக்காக கலைஞர் செஞ்சார், இன்னைக்கு தளபதி செய்யறார். எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் செய்வார். 10.5 வச்சு அரசியல் பண்ற. எப்படி வன்னியர்களை எம்பிசி பட்டியலிலே தலைவர் கலைஞர் சேர்த்தாரோ அதுபோல் வன்னியர்களுக்கு 10.5% தரப்போகிற தலைவர் 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த தேச தலைவர் தான். அன்புமணி ஒன்றிய இந்த பிராட் அரசியல் எடுபடாது. தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தில்லு இருக்கா, தைரியம் இருக்கான்னு முதலமைச்சரை பார்த்து இருந்தாலும் கேட்கறாங்க. எனக்கு ஏங்க கோபம் வராது? உண்மையில பேசுறாங்க அன்புமணி. அந்த அன்புமணிக்கு நான் ஏங்க மரியாதை கொடுக்கணும்? உண்மையில பேசுறான். தில்லு தைரியமா? யோ ஓடி போயா, உங்க அப்பா முதுகில் நீ சவாரி பண்ண உங்க அப்பனே உன்னை செருப்பு அடிச்சு வெளியே தட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த அப்பனும் உன் பேருக்கு எடுத்து என் பேர் போடாதுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லை. நம்ம அரசியலை கூட எடுத்துக்கலாம், வாரிசு அரசியலை கூட எடுத்துக்கலாங்க. நூற்றுக்கணக்கான வாரிசு அரசியல் குடும்பங்கள் தேசிய அரசியல், மாநில அரசியல், இந்தியா போல இருக்குது. வாரிசு அரசியல் தவிர்க்க முடியாது, தப்பும் கிடையாது. அப்ப கட்சி தான் புள்ள இருக்க முடியும், இன்னொரு கட்சிக்கு அப்ப முடியும். ஆனா சண்டை நடக்கும். உன் பிள்ளைக்கு சண்டை நடக்கிறதா எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறதா. அது 2 நாள் இருக்கும், சரியா போயிடும். பொது வேலைக்கு வந்து உங்க அப்பா ஒண்ணு வச்சு செஞ்சு கடைசியா அன்புமணி இனிமே என் பேரை பக்கத்துல போடக்கூடாது, அன்புமணி ராமதாஸ் போடக்கூடாது, ஒரு அன்புமணி தான் இனிமே வேணா இன்சில பயன்படுத்திக்கோன்ட்டார். என் இன்சில் வேணா போட்டுக்கோனா என் பேர் உன் பேர் பக்கத்து போட்டுடாத, என் இன்சில் வேணா போட்டுக்கோன்ட்டார். என் இன்சிலும் போடாதன்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு காலம் என் இன்சிலும் போடாதன்னு சொல்லிட்டா அது வேற மாதிரி ஆயிடும், இவன் எவனுக்கோ பந்தவான்ற மாதிரி ஆயிடும். அதனால ஐயா என்ன பண்ணிட்டாரு, என் இன்சில் வேணா போட்டுக்கோ, நான் என் பேரு பயன்படுத்தாதன்ட்டார். ஊன் நிலைமை அரசியல் அப்படி இருக்குது, ஊன் நிலைமை அரசியல்ல அப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது நீ திமுக பேசுறியா? தெம்பு தைரியம் இருக்குதா? எங்கிட்ட வேணா சவாலுக்கு வரியா? தைரியம் இருக்குதா? தில் இருக்குதா? போடா போடா. தைரியத்துக்கு ஒட்டுமொத்த உருவம் எங்கள் தலைவர் தளபதி. தைரியத்தின் ஒட்டுமொத்த உருவம் எங்கள் தலைவர் தளபதி. தில்லுக்கு ஒட்டுமொத்த உருவம் எங்க தலைவர் தளபதி. அரசியல் கெத்தான தலைவர் எங்க தலைவர் தளபதி. யார பார்த்து கேட்கிற தைரியம் இருக்குதா, தில் இருக்குதான்னு? உனக்கு தைரியம் தில் இருந்தா உங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது வீட்டுக்கு போ. யோ நீ ஒரு வேஸ்ட் பீஸ், நீ ஒரு டஸ்ட்பின், நீ ஒரு டிரைனேஜ், நீ ஒரு சாக்கடை, நீ ஒரு கூவம், நீ ஒரு பிம்பு. அரசியல் நடந்த ஒரே காரணம், என்னைக்கு டாக்டர் ஐயா அவர்கள் உன்னிடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒப்படைத்து உன்னை தலைவராக்கினாங்க, அதோட பாட்டாளி மக்கள் கட்சி முடிஞ்சு போச்சு. ஒரு தேர்தலும் நீங்க ஜெயிக்கல. 2026 டாக்டர் ஐயா தலைமையிலே பாமக தேர்தல் சந்திச்சது ஒரு மாபெரும் வெற்றி. அதற்கடுத்து எந்த தேர்தலையாவது அன்புமணி நீ ஜெயிச்சிருக்கிறியா? சொல்லியா? எந்த தேர்தலில் நீ ஜெயிச்சிருக்கிறியா? ஆனா எங்க தலைவர் தளபதி
தலைவர் கலைஞரின் மண்ணுலைகளை வாழும் பொழுது அவர் ஓய்வு எடுத்தார். தொண்டையில ஒன்றை போட்டு பைப் போட்டாங்க, ஒரு வயதின் காரணத்தால். அப்ப தலைவர் தளபதி என்னைக்கு செயல் தலைவர் ஆனாரோ அன்னைக்கு இருந்து தலைவர் தளபதி சந்தித்த எல்லா தேர்தலும் வெற்றி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போது டிடிவி தினகரனை ஆதரித்த எம்எல்ஏக்கள் கட்சித்தாவல் சட்டத்தின்படி சட்டமன்ற உறுப்பினர் பறி கொடுத்த விட பல தொகுதி நடந்த இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கும். அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது நடைபெற்ற இடைத்தேர்தலில் பல தொகுதிகளில் ஈக்குவலா ஜெயிச்சு டிஎம்கே டிஎம்கே, அங்க தலைவர் தளபதி ஜெயிக்கிறார். அதற்கு அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல், தேர்தலில் 39 தொகுதியை திமுக ஜெயிக்கிறது. தலைவர் தளபதி தலைமை தாங்கிய தேர்தல். 4 வருடங்களுக்கு முன் சட்டமன்ற தேர்தலில் தலைவர் தளபதி முதலமைச்சர் வேட்பாளர் என்று திமுக தேர்தலை சந்தித்தது. தலைவர் தளபதி மக்களின் முதல்வர், தலைவர் தளபதிக்காகவே திமுகவுக்கு வாக்களிக்கிறோம் என்று தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார். தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சியில் இருக்கிறது. இதோ இப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி ஹேட்ரிக் வெற்றி, 40 தொகுதி. இந்தியாவில எந்த கட்சிக்கு அந்த வெற்றி இல்லை. தமிழ்நாட்டில் 40 தொகுதி ஜெயிக்கிறார். நீ புடங்கனையா பொழுத்தனையா? உன் பொண்டாட்டி மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணியை தர்மபுரியில் ஜெயிக்கிறாங்க. மரியாதைக்குரிய உடைய பொண்டாட்டி சௌமியா அன்புமணியை தர்மபுரியில தோத்து போனாங்க. எல்லாரும் தோத்துறீங்க, டெபாசிட் இழந்தீங்க. அரக்கோணம் தொகுதியில திராவிட ஆழ்வார் மாண்புமிகு அண்ணன் டாக்டர் ஜெகதட்சன் கிட்ட உன்னுடைய பாமக வேட்பாளர் யாரு? பாலுவா? டெபாசிட் இழந்தாச்சு. யார பார்த்து கேட்கிற தைரியம் இருக்குதா? தில் இருக்குதா? அவனை மரியாதை கட்டணும், மரியாதை கட்டணும். தைரியத்தை பத்தி தில்ல பத்தி நீ பேசுறியா? தைரியம் இல்லன்னா என் திமுகவின் கோடிக்கணக்கான தொண்டனே தைரியம் இல்ல, கெத்த பவர அரசியல் பண்ணும்போது அந்த தொண்டனுக்கு தலைவர் தளபதி மாவீரனடா, மாவீரன். இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவனுக்கும் ரோல் மாடல். தைரியம் தில்லா இருக்கிற என் தலைவர் தளபதி. இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களுக்கு ரோல் மாடல். தைரியம் தில்ல அரசியல் பண்ற எங்க தலைவர் தளபதி. யார பத்தி பேசுற? சமூக நீதிக்கு திமுக என்ன சம்பந்தம்? சமூக நீதி பத்தி திமுக பேசக்கூடாது, இந்த ஆள் பேசுறான். ஓடிப்போடு, ஒரே ஓட்டணும், வாயில் நல்லா பண்டப்பட்டியா வரும். ஜாதி அரசியல் பண்ற நீ ஏன் சமூக நீதி பத்தி பேசுற? சமூக நீதி என்ன? ஜாதி பேசக்கூடாது. எல்லா சமூகத்துக்கும் பொதுவாக ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று அரசியல் நடத்த வேண்டும். தட் இஸ் கால்ட் அஸ் a social justice politics. சோசியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ். அன்று சமூக நீதி தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், டாக்டர் ஐயா அவர்களே தலைவர் கலைஞர் வைத்து ஒரு பாராட்டி பொதுக்கூட்டம் நடத்தி டாக்டர் ஐயா ராமதாஸ் சொன்னார், இந்தியாவில் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு, தந்தை பெரியாருக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு சமூக நீதி தலைவர் யார் என்று கேட்டால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், வன்னிய சமூகத்தின் மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாய பட்டியலை சேர்த்த டாக்டர் கலைஞர் தான் சமூக நீதி தலைவர். இவர் வாழும் அம்பேத்கர், இவர் வாழும் பெரியார், டாக்டர் கலைஞர் என்று டாக்டர் ஐயா பாராட்டினார். இன்றைக்கும் அதுக்கு பத்திரிகை செய்திகள் சோசியல் மீடியால வந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களை பார்த்து சமூக நீதி உனக்கு என்ன சம்பந்தம்ன்ற? ஐயா ஜாதி பேசுற நீ சமூக நீதி, சமூகம் 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 என் சமூகம் என் சமூகம் பேசினா அதுவே பிராடுதான், அதுவே வன்னிய மக்களை ஏமாத்துறதான். அவனு உண்மையான டாக்டர் ஐயா மாதிரிலாம் உணர்வு கிடையாது. இவன் அன்புமணி அதுவே பிராடுதான். வன்னியர்கள் பேர் அரசியல் சொல்றது அன்புமணி அதே பிராடு பையன், அதே பிராடுதான், அதே பிராடுதான். இருந்தாலும் ஜாதி பேர் சொல்றேன் இல்ல. எம்பிசி கலைஞர் கொடுத்தாருன்னு சொல்றீங்களே, அவர் எங்களுக்கு மட்டுமா கொடுத்தாரு, அவர் ஜாதிக்கு சேர்த்து கொடுத்தாரு போது, அதாவது என்ன சொல்றான் இருந்தாலும் அன்புமணி எம்பிசி வன்னியர்களுக்கு மட்டும் கொடுக்கல, அவர் ஜாதிக்கு சேர்த்து கொடுத்தாருன்னா ஜாதி பேசுறீ. அப்ப என்னடா நீ சமூக நீதி தலைவர், எங்களப்பா சமூக நீதி பேசாத? சமூக நீதிக்காக ஆட்சி இழந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தலைவர். சமூக நீதி அரசியலுக்காகவே, சமூக நீதிக்காக ஆட்சி இழந்தது திமுக. நீ என்ன சமூக நீதி பத்தி பேசுற? 108 ஜாதி கொடுத்துட்டு என்ன அப்போ நம்ம ஜாதிக்கு மட்டும்தான் கொடுக்கணும், மற்ற ஜாதிகள் எல்லாம் கொடுக்க கூடாதா? அப்புறம் நீ என்ன சமூக நீதி? தலித்களுக்கு எதுவும் செய்யல திமுக பேசுற. இப்ப இதை நான் கூட இத்தனை நாள் வன்னியர்னு பேசுறது, தலித்துக்கு எதுவும் செய்யல. இவரோட தலித்துக்கு ஒரு குரல் கொடுக்குற மாதிரி. தலித்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை விடுறவனே யாருன்னு கேட்டா அன்புமணிங்க. தலித்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை விடுறது, ஜாதி சண்டை விடுறது யாரு? கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் பல பகுதிகளிலே வன்னியர்களுக்கும் தலித்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது என்று கேட்டால் அதை சண்டை விடுறது யாருன்னு கேட்டால் பாமகவில் இருக்கிற அப்பாவி அந்த இளைஞரணி தோழர்களை வச்சு
தலித் மக்களிடத்திலே, பட்டியலின மக்களிடத்திலே வேணும்னே சண்டைக்கு போய் அங்க ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தி அங்க அண்ணன் திருமாவளவனை டேமேஜ் பண்றது யாருன்னு கேட்டா இந்த அன்புமணி. தலித்களுக்கும் வன்னியர்களுக்கும் சண்டை ஓடுற ஒரு ஜாதி சண்டை ஓடுறவன் யாருன்னு கேட்டா இந்த தற்கூரி அன்புமணி. இவர் இப்ப தலித்களுக்காக பேசுறான். தலித்களுக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், நான் அவரை கடவுள் என்றே சொல்வேன். கடவுள் மறுப்பாளர் நாத்திகவாதி தந்தை பெரியாரை நான் கடவுள் என்றே சொல்லுவேன். பட்டியலினத்தின் மக்களுக்காக, பெண்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக போராடிய தலைவர்கள், அவர்கள் இந்தந்த சலுகைகள் தர வேண்டும் என்று குரல் கொடுத்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், இவர்களின் கொள்கைகளை ஆட்சி பொறுப்புக்கு வந்து நிறைவேற்றிய தலைவர், 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியாருடைய கனவுகளை நிறைவேற்றிய தலைவர், ஓய்வு கொடுத்து விட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். தலித் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காகவே வாழ்ந்து எழுதி இன்னைக்கு மெரினாவில் ஓய்வெடுக்கிற தலைவர் கலைஞர், இன்றைக்கு தலைவர் தளபதி, எதிர்காலத்தில் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இனிமே யாரும் காலனி பகுதின்னு சொல்லக்கூடாதுன்றார். என் காலனியை ஒதுக்கி வைக்கிற, நம்மெல்லாம் ஒண்ணு, நம்மெல்லாம் அண்ணன் தம்பி, நம்மெல்லாம் திராவிடர்கள், இனிமே காலனினே சொல்லக்கூடாதுன்றார் தலைவர் தளபதி. யார் தலித்துக்கு துரோகம் பண்ணா? நீ என்ன புடுங்கன? நீ வன்னியர்களுக்கே ஒண்ணு புடுங்கலையே. வன்னிய சமூகத்தின் மக்கள் பேரை சொல்லி ஊரையா மாத்தி சாப்பிட்ட பிராடு தானே நீ. உன் குடும்பம் உண்டா, உன் கொண்டாட்டி, உன் பொண்ணுங்க எல்லாரும் இன்னைக்கு வன்னிய மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சு பெத்த அப்பாவை அடிச்சுட்ட, பெத்த அம்மாவை கொண்டாட்டி விட்டு அடிக்க வச்சுட்ட. நீ பேசுறியா? நீ எங்க குடும்பத்தை பத்தி பேசுறியா? நான் பேசணும்னா எவ்வளவு பேசுவேன். நீ நடத்தின பொதுக்குழுவே ஒரு செல்லாத நடக்குது. என்னன்னு கேட்டா, அவங்க அந்த அந்த கட்சியோட வக்கீல் பாலுன்னு ஒருத்தர், இந்த கட்சியில வக்கீல் பாலுன்னு, அவங்களாம் ஜால்ரா கோஷ்டி அன்புமணிக்கு இன்னும் 4-5 பேர் கூடுறாங்க. டாக்டர் ஐயா எப்போ இவருக்கு ஒரு பேனா கொடுத்தாராம். எப்ப அந்த பேனா புடுங்குவார்னு தெரியல. எப்போ என் பேரே உன் பக்கத்துல போடாதன்ட்டாரோ அந்த பேனாவை புடுங்கிடுவாரு. அந்த பேனாவில் தான் அன்புமணி 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்றுடன் அந்த பேனாவிலே தான் கையெழுத்து போடுவார். பூரண மது ஒழுங்குக்கு டாக்டர் ஐயா கொடுத்த பேனாவிலே தான் கையெழுத்து போடுவார். அம்மா காமெடி பேசுங்க இன்னைக்கு இந்த அன்புமணி போடுகிறவன். 2026 இவன் முதலமைச்சர் அன்புமணி. சிரிப்பு வரல உங்களுக்கு? அது என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வராதான், இவன் வர விட மாட்டானா, திமுக ஆட்சிக்கு வர விட மாட்டானா. எதிர்கட்சி அந்தத்துல கூட திமுக வராதான். செருப்பால் அடிக்கலான்னு சொல்லலாம்னு தோணுது. வேணாம், என்ன எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுக வராதா? யோ அன்புமணி, லூசு பையா, மங்கா பையா, நீ எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாது. ஆமா, நீ 2026 முதலமைச்சர், அது எப்படி? அது இப்போ பிஜேபி விட்டு நீ அப்படி போனாலே தீகார் ஜெயிலுக்கு போயிடுவ. பிஜேபி விட்டு கொஞ்சம் நகர்றதுனால நீ தீகார் ஜெயிலுக்கு போயிடுவ. எப்படி எடப்பாடி பழனிசாமி போய் காலில் சாஸ்தாங்கமா கார் மாறி போய் அமித்ஷா காலில் விழுந்தாரு. மாஃப் கரோஜி, அமித்ஷாஜி மாஃப் கரோஜி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதலமைச்சர் யாருன்னு எடப்பாடியை கேட்டா டெல்லி முடிவு பண்ணுவார். ஏன்னா எல்லாம் திருடி போட்டாங்க, எல்லாம் திருட்டு பசங்க. ஊழல் வழக்கு தீகார்ல போட்டுருவாங்கன்னு பிளாக்மெயில் பண்ணி கூட்டணி வச்சுட்டு இருக்கான். அதுல பெரிய திருட்டு பையன் கேட்டா அன்புமணி. நீ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது மருத்துவத்துறை ஒதுக்கீட்டுல நீ செய்த ஊழல் பின்னி ஏத்துருவான், முட்டி தட்டுவான். அப்புறம் நீ எப்படி வருங்கால முதலமைச்சர் 2026 உங்க அப்பா கொடுத்த பேனால கையெழுத்து போடுவாங்க? அந்த பேனா பிடிக்கிறாங்க. எப்ப கேட்கறாருன்னு தெரியல. நாங்க கொடுத்த பேனா திருப்பி கொடுங்க கேட்பாரு. வீடுவேல் கேட்பாரு. அன்னைக்குமா இன்னைக்கு சாயங்காலமே கேட்டாலும் கேட்பாரு. மகளிர் அணி மாநாட்டுல இல்ல இன்னைக்கு என்ன ஒரு நாள் கேட்பாரு. அந்த பேனாவோட தான் கையெழுத்து போடுவாங்க. ஏய், உன் கூட யார் கூட்டணி வருவாங்க? வாக்கு வங்கிக்கிற எல்லா கட்சி திமுக கூட இருக்குது. பிஜேபியோட இவர் இருக்கிறாரு, எடப்பாடி இருக்கிறாரு. அப்புறம் சின்ன சின்ன லெட்டர் பேட் கட்சிங்கெல்லாம் எடப்பாடி கூட இருக்குது. அந்த பக்கம் நடிகர் விஜய், அந்த நான் தான் முதலமைச்சர்ன்றான். ஒரு பக்கம் சீமானு. உன் கூட யார் வருவாங்க? உங்க அப்பாவே உன் கூட இல்லையே. கூல் சுரேஷ் நடிகர் தெரியுமா உனக்கு? கூல் சுரேஷ் அன்புமணி கேக்குற. கூல் சுரேஷ் நடிகர் ஒருத்தர் இருப்பா. அப்படி நல்ல நடிகை, நல்ல ஒரு நடிகை கூல் சுரேஷ். அந்த கூல் சுரேஷ் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துல ஹீரோ வர கெட்டப்ல அப்படியே சினிமா தேட்டர் வருவார். குதிரை மேல வருவாரு, இந்தியன் தாத்தா கெட்டப்ல வருவாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படத்துல அப்படி ரஜினிகாந்த் மாதிரி வருவாரு. சூர்யா நடிச்சா சூர்யா மாதிரி வருவாரு. எங்க நடிகர், எங்க குடும்ப நடிகர் அருள்நிதி நடிச்சா அருள்நிதி மாதிரி வருவாரு. அந்த படத்துல அந்த கெட்டப் போட்டு அப்படியே யூடியூப்ல ஃபேமஸா பேசுவாரு கூல் சுரேஷ் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சிக்கு பேரு கூல் சுரேஷ் கட்சி. கட்சிக்கு பேரு கூல் சுரேஷ் கட்சி. கூல் சுரேஷ் கட்சி கூட அன்புமணி கூப்பிட்டா போக மாட்டாங்க. அன்புமணி கூட்டணி கூப்பிட்டா கூல் சுரேஷ் கட்சியே போவாது. அதை விட மட்டும், அதை விட கீழே நீ அன்புமணி முட்டிக்கு கீழே மூலகிறவன் அன்புமணி.
ஆனா என்ன விவகாரம் கேட்டீங்கன்னா, என்னத்துக்கு இந்த ஆளு 2026 அன்புமணி முதலமைச்சர்னு எல்லாரும் விட்டு பேச விடுறான், இந்த ஆள் நாங்க ஆட்சிக்கு வரோம்னு கேட்டா, பிஜேபி கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணி தான் திமுக எதிரி கூட்டணி. அந்த கூட்டணி அன்புமணியை கூப்பினேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அமித்ஷா என்ன சொல்லிட்டோம், அப்படி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு அன்புமணி கிட்ட, நாங்க உன்னை கூட்டணி சேர்க்கணும், உங்க அப்பா கிட்ட சமரசம் ஆயிட்டு உங்க அப்பா கூட்டணும்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. இப்போ நான் தான் முதலமைச்சர் அவுத்து விட்ட நாய் ஓடுற மாதிரி தெரு தெருவா நடந்துட்டு இருக்கிறேன்னா, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, அதிகமா பொட்டி வாங்கணும் எலெக்ஷன்ல. 100 பொட்டி என்றது 200 பொட்டி வாங்கணும். அதுக்கு இப்பவே நாங்க ஆட்சி அமைப்பு, நாங்க முதலமைச்சர்னா, அப்ப அதிமுக பிஜேபி கட்சி கூப்பிட்டு, சரி இருப்பா நீதான் வாப்பா கூட்டணி வாப்பா, உனக்கு ஏதோ ஒரு 10 15 சீட்டு கொடுத்துறோம், உனக்கு எவ்வளவுப்பா 2000 கோடி அந்த எடுத்து ஓடி போடு. அந்த பணத்தை போடுங்கிறதுக்கு பண்ற கேப் மாதிரி முள்ள மாதிரி படு சரக்குகள் தான் அன்புமணி 2026 நான் வரேன். அன்புமணி நீ ஒரு பிளக்கா பையன், ஓடிவிடு. நன்றி வணக்கம். நாள் இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.